அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில நள்ளிரவில சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக மழை பெய்ததால் வந்து அருள்மிகு சுவாமி அம்மன் குறை வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் வளாகம் முழுவதும் மழைநீர் புகுந்ததால் பெரும் பக்தர்கள் வந்து அவதி உள்ளாகி வராங்க. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் மடாகுளம் பகுதியில் அமைந்துள்ளது ஆயிரக்கணக்கான பழமை வாய்ந்த உலக புகழ்பெற்ற வைத்தியநாத சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலுக்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வராங்க. மார்கழி மாதம் என்பதால வந்து அதிகாலை முதலே பக்தர்களும், அதுபோல வந்து ஐயப்பன் கோவில் சீசன் என்பதால் இது மதுரை தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறனால வந்து ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் வந்து சாமி தரிசனம் செய்து வராங்க. இந்த நிலையில வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு நள்ளிரவில் வந்து நல்ல மழை பெய்தது. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்தது. இந்த மழையால வந்து வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் வளாகத்துக்குள்ள வந்து இந்த மழைநீர் வந்து சூழ்ந்துள்ளது. இதனால வந்து காலையில அதிகாலையில வந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு பெரும் சிரமத்துக்குள்ளாகி வராங்க. தொடர்ந்து மழை காலங்களில் வந்து இது போன்ற மழைநீர் தேங்குவதால் வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வராங்க. மேலும் தற்போது வந்து கோயில் நிர்வாகம் சார்பாக வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்து தீயணைப்பு துறையினர் வந்து அந்த மழைநீரானதை வெளியேற்ற பணியில வந்து தற்போது சற்று முன் வந்து தொடங்கியிருக்காங்க. தொடர்ந்து வந்து அந்த பகுதியில வந்து பக்தர்கள் உள்ள சாமி தரிசனம் செய்வது வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா பக்தர்கள் உள்ளே வந்து மழைநீருக்குள்ள நடந்து சென்று வைத்தியநாத சுவாமியை தரிசனம் செய்யறது ரொம்ப சிரமம். இது போன்ற ஒவ்வொரு ஆண்டும் மழைநீர் வந்து தேங்குவதை தொடர்கதையாய் வந்து முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என பக்தர்கள் வந்து கோரிக்கை வைத்துள்ளனர்.